சுத்தமான தங்கம் அப்படின்னு போட்டிருக்கு. பியூரர் கோல்டு. ரொம்ப சுத்தமான தங்கம் எப்படி கிடைக்கும்? பூமியில் கிடைக்கிற தங்கம் எப்படி இருக்கும்? தங்க தாதுக்கள்னு சொல்லுவாங்க. அதான் பூமியில் கிடைக்கிறது. இரும்பு தாது கிடைக்கும், தங்க தாது கிடைக்கும், நிக்கல் தாது கிடைக்கும், காப்பர் தாது கிடைக்கும். இப்படி தாதுக்கள்னு சொல்லுவாங்க. தாதுக்கள்னால் காப்பர் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் மற்ற தனிமங்களும் இருக்கும். தங்கம் அதிகமாக இருக்கும், மற்ற தனிமங்களும் கொஞ்சம் இருக்கும். இப்படி தான் இருக்கும். இப்போ ஆற்றில் போய் சலித்து தங்கம் எடுக்கிறாங்களா? எல்லா விதமான மாசுக்களும் இருக்கும். அதில் தங்கத்தை எப்படியாவது சலித்து எடுப்பாங்க. இதே மாதிரி தான் யுரேனியம் குகைகள்லையும் எடுக்கிறாங்க, தங்க குகைகள்லையும் இப்படி தான் எடுக்கிறாங்க. நிறைய கரிகளை வெட்டி நிலக்கரிக்குள்ளே போய் தங்கம் இருக்கும். அதை எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? அதை ப்யூரிஃபை பண்ணுவாங்க. ஃபர்னஸில் போட்டு 2800 டிகிரி டெம்பரேச்சரில் தங்கத்தை உருக்கி அதுக்கு மேலே இருக்கிற மாசுக்கள்லாம் போயிடும். கோல்டு ஸ்மித் என்ன பண்ணுவாங்க? அந்த தங்கம் உருக்குனதில் முகத்தை பார்க்கணும். நம்முடைய முகம் அங்கே தெரிஞ்சிச்சுன்னா எந்த மாசும் இல்லாமல் இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு மேலே கருகி இருக்கிறதெல்லாம் நீக்கிக்கிட்டே வருவாங்க. இதான் தங்கத்தை சுத்திகரிக்கிறது. அது பாட்டு செவனேன்னு இருந்த தங்கத்தை கொண்டு வந்து தீயில் போட்டு வருன்னு வருது. அப்படி தான் மனிதனுடைய வாழ்க்கையிலும் அநேக துன்பங்கள் வருது. நீங்கள் பிறக்கும்போது எப்படி இருக்கீங்க? அன்கல்டிவேட்டட். நம்ம பிறக்கும்போது we are uncultivated. அப்படின்னா பண்படுத்தப்படாத ஒரு நிலம் எப்படி இருக்கும்? இந்த பக்கம் முள் செடி வளர்ந்துருக்கும், இந்த பக்கம் எருக்கஞ்செடி வளர்ந்துருக்கும், இந்த பக்கம் நெறிஞ்சில் இருக்கும், அநேக விதமான பாம்பு பள்ளி பூச்சிகள் எல்லாமே இருக்கும், கல் கிடக்கும், மண் கிடக்கும், என்னென்னமோ கிடக்கும். ஒரு விவசாயி அதை பண்படுத்தினா என்ன பண்ணணும்? எல்லா மரத்தையும் வெட்டி தூரெல்லாம் பிடுங்கி கல்லுகளை எல்லாம் நகர்த்தி அதை உழுது அதை மட்டமாக்கி பண்படுத்தணும். இது மாதிரி தான் நாம் பிறக்கும்போது நம்ம எந்த விதமான கல்டிவேஷனும் இல்லாமல் இருக்கும். we are uncultivated. பண்படுத்தப்படாமல் இருக்கும். நம்ம எப்படி பண்படுத்துறது? நீங்கள் மிகச்சிறந்த மனிதனாக எப்படி மாறுவது? உங்களை ஆண்டவர் பண்படுத்தும் போது கல்வி கற்க ஒரு மனிதனுடைய மனம் பண்பட்டுக்கிட்டே போகுது. இன்றைக்கி எவ்வளவு கற்றாலும், ஆக்ஸ்போர்டில் போய் கற்றாலும் துரோகம் பண்ணுகிற மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. இன்றைக்கி யோபு 25ஆம் அதிகாரம் 24ஆம் அதிகாரத்தில் என்ன போட்டிருக்கு? அவர்கள் எப்படியெல்லாம் ஏழைகளை ஒடுக்குகிறார்கள், தாக தவணமாய் அவனை கொல்லுகிறார்கள், தவிக்க மனிதர்களை அடிமை மேல் அடிமையாக வைக்கிறார்கள். ஒரு சாராரை உயர்த்துகிறார்கள், ஒரு சாராரை காரணமே இல்லாமல் அடிமைப்படுத்துகிறார்கள். அவர்களுக்கு எந்த வசதியும் கிடைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறார்கள். யார்? கல்வி கற்றவர்கள். கல்வி ஒரு மனிதனை எந்த காலத்திலும் உயர்த்தாது. அதான் மனிதனுக்கு உள்ளே இருக்கிற இன்டலெக்சுவாலிட்டின்னு சொல்லுவாங்க, அதுதான் உயர்த்தும். பார்ன் இன்டலெக்சுவல், நாலேஜபிள், பார்ன் இன்டலெக்சுவல், ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. உங்களுடைய மனதிலே புத்திசாலித்தனம் வர வேண்டும். கல்வி மட்டும் கற்பது ஒரு மனிதனை பண்படுத்தாது. எம்டெக் படிச்சுட்டான் அப்படின்னா எல்லாம் மிகச்சிறந்த அறிவாளியா? கிடையாது. இன்டலெக்சுவல்னஸ் வரணும். அந்த கல்வியை பயன்படுத்தி நீங்கள் எப்படி உணர்வடைந்திருக்கிறீர்கள், நீங்கள் எப்படி இந்த உலகத்தை பார்க்கிறீர்கள், இதுதான் முழுமையான அறிவு. கர்த்தரை பற்றும் அறிவே அறிவு. இறைவன் நம்முடைய உள்ளத்திலே என்ன சொல்லுகிறார்? யோபு அதான் 22-23 வசனத்தில் சொல்கிறேன். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். கெட்டவர்கள் என்ன செய்கிறாங்க, நல்லவர்கள் என்ன செய்கிறார்கள். இந்த விதமான பாடங்கள் உங்களுக்கு இந்த உலகத்தில் எங்கேயுமே கிடைக்காது. அதான் ஞாயிற்றுக்கிழமை வசனம் படித்தீங்களே, லௌகீக ஞானம் உலகத்திற்கு அடுத்த ஞானம் வேறு. கல்வியெல்லாம் படித்து மிகச்சிறந்த ஆளாக மாறிடலான்னா மாற முடியாது. அவன் தான் நம்பர் 1 கொலைகாரனாக இருக்கான். இன்றைக்கி பாரு, ஓசூரில் ஒரு சின்ன பிள்ளைங்களுக்கான ஹோமில் எம்ஏ எம்எட் பிஹெச்டி படிச்சிருக்கான் ஒருத்தன், தலைவராக இருக்கான். அவன் தான் ஹெட்டு. அவன் 9 வயசு பிள்ளைய ரொம்ப பாடாப்படுத்தி சீரழிச்சிருக்கான். இவ்வளோ உயரமாக படித்து அவனுக்கு என்ன அறிவு இருக்குது? கல்வி அறிவு அல்ல. கல்வியும் தேவ பயமும் இருக்கணும். அதான் இன்டலெக்சுவல். அதுதான் நம்மை சுத்தமான தங்கமாக மாற்றும். நம்முடைய வாழ்க்கை நீங்கள் மிகச்சிறந்தவர்களாக சுத்தமான தங்கமாக எப்போ மாறுவீங்க? He knows the way that I take. When he has tested me, I will come forth as gold. நமக்கு சோதனைகள் வராமல் போவது கூடாத காரியம். நம்மை இன்னும் அதிகமாக சுத்தமானவர்களாக,
பரிசுத்தமானவர்களாக மாற்றுவதற்கு நமக்கு அநேக பாடுகள் வரும். ஆனால் கவலைப்படாதீங்க, உங்கள் பக்கத்திலேயே நான் நிற்கிறேன் அப்படின்னு வாக்குறுதி அளித்திருக்கிறார். God knew where Job was in the furnace. யோபு எந்த நிலையிலே இருந்தான் என்பது கடவுளுக்கு தெரியும். அப்படியே உலையிலே தான் இருந்தான். எல்லாமே போச்சு, சொத்து போச்சு, சுகம் போச்சு, மன நிம்மதி போச்சு, தூக்கம் போச்சு. ஒரு 2 நாள் தூக்கம் இல்லாமல் இருந்து பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையே மாறி போயிடும். கொடூரமான நிலையில் இருந்தான். ஆரோக்கியம் போயிடுச்சு, ஆதரவாளர்கள் எல்லாம் போயிட்டாங்க. பட் இட் வாஸ் அ ஃபர்னஸ் ஆஃப் காட்ஸ் அப்பாயின்மெண்ட், நாட் ஆஃப் ஜாப்ஸ் சின். ஆனால் ஆண்டவர் அந்த சோதனையை அனுமதித்திருந்தார். அது யோபின் பாவத்தின் காரணமாக வந்ததல்ல. திஸ் இஸ் நாட் த ஒன்லி ஆன்சர் டு த கொஷன் வை டூ த ரைச்சியஸ் சஃபர். நல்லது செய்கிறவங்களாம் ஏன் சார் கஷ்டப்படணும் அப்படின்னு கேட்கிற கேள்விக்கு இது மட்டும் பதில் அல்ல. பட் இட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் இட் கேன் பிரிங் த சஃபரர் கிரேட் என்கரேஜ்மெண்ட். ஆனால் இதன் காரணமாகவும் தேவன் நன்மை செய்ய விரும்பலாம். நம்ம பல காரணத்தினால நன்மை செய்தவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். நன்மை செய்தவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்றால் அவன் வாழ்நாள் முழுவதும் நன்மையே செய்து வந்திருந்தான், நீதிமானாய் வாழ்ந்திருந்தான், அவன் பாதிக்கப்படுகிறான் என்றில்லை. அல்லது அவனுடைய முன்னோர்கள் நன்மை செய்தார்கள், அவன் பாதிக்கப்படுகிறான் என்றில்லை. தேவன் சித்தமாயிருக்கிறார், அதனாலே அவன் பாதிக்கப்படுகிறார் என்று. இறைவனை பற்றும் அறிவிலே எல்லாவற்றையும் நாம் தெரிந்து கொண்டு விட்டால் அப்புறம் நமக்கு என்ன இருக்கு? கடவுள் படைத்தது அநேக காரியங்கள். அவருடைய ஞானம் மகா பெரியது அப்படின்னு தாவீது ராஜா சொல்கிறான். மிகப்பெரிய ஞானம் உள்ள தேவன். அதே மாதிரி தான் யோபும் சொல்கிறான். இறைவனுடைய அறிவும் ஞானமும் புத்திசாலித்தனமும் மிகப்பெரியது. நம்மளால் எண்ணி முடியாத காரியங்களை அவர் செய்கிறார். நம்மளால் சிந்திக்கவே முடியாது. அப்போ இறைவனுடைய சமுதாயத்தில் போய் நாம் சரணாகதி அடைவது, இறைவா எனக்கு உதவி செய்ய என்று கேட்பதை தவிர வேறு எந்த உரிமையும் நமக்கு இல்லை. எதற்கெடுத்தாலும் கேள்வி கேட்பதற்கான உரிமை அங்கே இல்லை. நம்ம போய் கோடான கோடி மடங்கு புத்திசாலித்தனம் உள்ள அனுபவம் உள்ள ஒரு மனிதன். இப்போ நம்ம உலக வாழ்க்கையிலே நம்ம எப்படி பார்க்குறோம்? ஒருத்தர் 70 வயசு இருக்காருன்னா உடனே பேட்டி கேட்கப்போம். அந்த காலத்தில் எப்படி இருந்தது சார், இந்த காலத்தில் எப்படி இருந்தது, அவருடைய அனுபவத்தை கேட்பாங்க. அவர் சொல்லுவார் தன்னுடைய அனுபவத்தை. ஆமாங்க, உள்ளபடி நிறைய அனுபவம் உள்ளவராக இருக்கார் அப்படின்னு அவரை பாராட்டுறாங்க. 70 வயசு 80 வயசு இருந்தாங்கன்னா இந்த உலகத்தில் எவ்வளவு மாற்றங்கள் ஏற்பட்டு வருகிறது என்பதை குறித்த அனுபவம் அவருக்கு இருக்கும். இதை இப்படி செய்யாதீங்க, ஏற்கனவே அந்த மாதிரி செஞ்சு ஃபெயிலியர் ஆச்சு, இது மாதிரி செய்யுங்க சக்ஸஸ்ஃபுல்லாக வரும்னு அவர் அனுபவத்தை சொல்கிறேன். 70 வருஷம் அனுபவம். ஆண்டவர் 7000 வருஷம் அனுபவம், 7 கோடி வருஷம் அனுபவம் உள்ள ஆண்டவருக்கு எவ்வளோ அனுபவம் இருக்கும்? அல்லது அவர் திட்டங்கள் காலங்கள் எதுவுமே நமக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது நாம் எதை குறித்து நிதானிப்பது? அது மட்டுமல்ல, அதான் சொல்கிறார். பட் இட் இஸ் த ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் இட் கேன் பிரிங் த சஃபரர் கிரேட் என்கரேஜ்மெண்ட். Scripture often uses the image of a furnace to describe God's purifying ministry through suffering. நமக்கு கஷ்டங்கள் வரும்போது அடிக்கடி நம்முடைய வேதாகம் எதை சொல்கிறது, எதை நினைவூட்டுகிறது என்றால் இந்த உலை, தங்கத்தை வெள்ளியை உருக்கும் உலையைத்தான் இங்கே குறிப்பிடுகிறார்கள். ஏன்னா அவ்வளோ பாடுகள் வரும், ரொம்ப கஷ்டங்கள் வரும். The image of believers going through the furnace of persecution is also used in 1 Peter. 1 பேதுருனா அதே தான் சொல்கிறாங்க. When God puts his own people into the furnace, he keeps his eye on the clock and his hand on the thermostat. தன்னுடைய பிள்ளைகளை ஆண்டவர் இது மாதிரி சிரமங்களுக்குள்ளே விடும்போது அவருடைய கண்கள் பார்த்து கொண்டே இருக்கின்றன. எவ்வளோ காலம் அவருக்கு கொடுக்கணும், எவ்வளோ காலம் அவன் தாங்குவான். அதான் இயேசு கிறிஸ்து பேதுருவிடத்தில் சொன்னார். பிசாசு அவன் முன்னே கோதுமையை சுலகையிலே முரத்திலே போட்டு புடைப்பது போல புடைக்க ஆசையாக இருந்தான். ஆனாலும் உன்னுடைய விசுவாசம் அற்றுப்போகாதபடிக்கு நான் அவனை தடுத்தேன்னு சொல்கிறேன். இல்லைன்னா இந்நேரம் பேதுரு கிறிஸ்தவ மதத்துக்கு எதாவே போயிருப்பார். அந்த மாதிரி ஓடக்கூடிய ஆட்கள் தான். எல்லாரும் அவரை விட்டு போய்விட்டார்கள், எல்லாரும் போய்விடுவார்கள் என்று இயேசு முன்னாடியே சொல்லிட்டார். ஆனால் பின்னாடி வந்த பவுல் எப்படி இருந்தார்? உறுதியாக இருந்தார், தரித்திருந்தார் இல்லையா? எவ்வளவோ பாடுகள், எவ்வளோ பாடுகளை அனுபவித்தனர் பட்டியல் போகிறார். அநேக தரம் சாவிலும் கப்பற் சேதத்திலும் புயலிலும் காவலிலும் கட்டுகளிலும் எல்லா அவமானத்திலும் எல்லாத்திலையும் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கார். எல்லாத்தையும் நான் என்னை தேர்ந்து கொண்டவராலே நான் சகித்தேன் அப்படிங்கிறேன். He know how long and how much they can bear. நம்மளால் எவ்வளவு தூரத்துக்கு தாங்கிக் கொள்ள முடியும் என்பது இறைவனுக்கு தெரியும்.
We may question why he does it to begin with, or why he doesn't turn down the heat or even turn it off, but our questions are only evidences of unbelief. ஏன் எனக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்கணும், ஏன் என்னை போட்டு உலையில் போட்டு வறுக்கணும், என்னை செல்லமாக தட்டி திருத்திருக்கலாம்ல அப்படின்னு பாருங்கள், யாருமே திருந்த மாட்டாங்க. இது மாதிரிலாம் கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்தீர்கள் என்றால் இறைவன் மீது உங்களுக்குள்ள நம்பிக்கை அற்றுப்போய் கொண்டிருக்கிறது என்றுதான் அர்த்தம். இறைவன் மீது நீங்கள் எந்த அளவுக்கு திட நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு மிகச்சிறந்த காரியத்திற்கு போவீர்கள். Job 23:10 is the answer. He knows the way that I take. When he has tested me, I will come forth as gold. நான் என்ன வழியிலே சென்று கொண்டிருக்கிறேன் என்று இறைவனுக்கு தெரியும். அவர் என்னை சோதித்து முடித்த பிறகு நான் சுத்தமான தங்கமாக வெளியே வருவேன். Gold does not fear the fire. The furnace can only make the gold purer and brighter. எப்படிதான் உலையிலே போட்டு உருக்கினாலும் தங்கம் இல்லாமல் போய்விடாது, இன்னும் அதிக பிரகாசமுள்ளதான் வறுமை ஒழிய தங்கம் கெட்டு போகாது. Something to ponder today. In what ways do you sometimes try to avoid the heat of God's furnace? Where does that resistance lead? இறைவன் கொடுக்கிற அந்த இறுக்கமான சூழ்நிலைகளை எல்லாம் நீங்கள் தவிர்க்க வேண்டும் என்று எப்பொழுதெல்லாம் நீங்கள் முயற்சி செய்திருக்கிறீர்கள்? என்னென்ன விதங்களில் எல்லாம் முயற்சி செய்திருக்கிறீர்கள்? இறைவன் கொடுக்கிற அந்த சோதனைகளை விட்டு நாம் தப்பி ஓடினோம் என்றால் அங்கே போய் நாம் சிக்கிக்கொள்வோம். அது எங்கே உங்களை கொண்டு போய் நிப்பாட்டிடும்? இறைவன் உங்களுக்கு கொடுக்கிற அன்றாடம் கொடுக்கிற பாரங்களை நாம் எப்படி சந்திக்க வேண்டும்? அவருடைய வசனங்களை தியானிப்பதன் மூலம், அவரிடத்திலே முழங்கால் போட்டு ஜெபிப்பதன் மூலம் நம்முடைய எல்லா கஷ்டங்களுக்கும் தீர்வு உண்டு. இதை தவிர வேறு தீர்வே இல்லை. என்ன சோதனைகள் வந்தாலும் எது வந்தாலும் நீங்கள் முதலாவது செய்ய வேண்டியது இறைவனிடத்திலே போய் ஜெபிப்பது. ஆண்டவரே, ஏன் எனக்கு இந்த கொடுமையெல்லாம் நடக்குது, இதெல்லாம் அநியாயம் அக்கிரமம், அவனுங்கள்லாம் நல்லா இருக்காங்க, நாசமாக போகிறவங்க, நான் மட்டும் இப்படி ஜெபிக்கக்கூடாது. ஆண்டவரே, நான் என்ன தவறு செய்தேன்னு எனக்கு தெரியவில்லை, உம்முடைய கருணையும் உம்முடைய இரக்கமும் தயவு செய்து எனக்கு கொடுங்க, எனக்கு ஒன்றுமே தெரியல, நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும். சரணாகதி அடைய வேண்டும். ஆல் டு ஜீசஸ் ஐ சரண்டர். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்படி நீங்கள் சொல்லும்போது உங்களுக்கு வருகிற எல்லா எதிர்ப்புகளையும், நம்ம படிக்கிறதுலேயும் சரி, கல்லூரியிலையும் சரி, பாடசாலைகளிலையும் சரி, வேலை பார்க்கும் இடங்களிலும் சரி, நம்மை சுற்றி இருக்கிற சமுதாயம் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் உங்களை பார்த்து கொண்டே இருப்பார்கள். அப்போ எப்படி நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க, என்ன காரியத்தை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஜெபத்தினாலும் வேத வாசிப்பினாலுமே இல்லாமல் வேறு எதிலையுமே உங்களால் தப்பிக்க முடியாது என்பதுதான் இன்றைய சிந்தனை.